தர்மா சிறுகதை தொடர். கிராமத்தில் குழந்தைகளுக்கு பாட்டி சொன்ன கதை. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு முதல் மனைவியால் தர்மா என்ற அழகிய பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே அவளது தாய் இறந்துவிட்டாள். குழந்தையை வளர்ப்பதற்காக விவசாயி ராஜம் என்ற பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். சில ஆண்டுகள் கழித்து ராஜத்திற்கு செங்கி என்ற பெண் குழந்தை பிறந்தாள். ராஜம் தனது மகள் செங்கியை மிகவும் செல்லமாக வளர்த்தாள். ஆனால் தர்மாவை வெறுத்து கொடுமைப்படுத்தினாள். தர்மாவின் அழகை பார்த்து பொறாமைப்பட்ட ராஜம் அவளது முகத்தில் கரி பூசி வைத்தாள். பழைய அழுக்கு உடைகளை அணியச் செய்தாள். வீட்டின் எல்லா வேலைகளையும் தர்மாவே செய்து வந்தாள். ஆனால் தந்தையிடம் ஒரு முறையும் புகார் கூறவில்லை. ஒரு நாள் விவசாயியும் ராஜமும் வெளியூருக்குச் சென்றனர். 2 நாட்களில் திரும்பி வருவதாக கூறி வீட்டை பூட்டிவிட்டு சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு வேட்டையாடி களைத்திருந்த ஒரு ராஜகுமாரனும் மந்திரிகுமாரனும் அந்த வீட்டின் முன் வந்து ஓய்வெடுத்தனர். அவர்கள் தண்ணீர் கேட்டபோது செங்கி ஜன்னல் வழியாக பார்த்தாள். ராஜகுமாரனின் அழகில் மயங்கினாள். ஆனால் ராஜகுமாரனின் கவனம் வேறு ஒருவரின் மீது விழுந்தது. ஆனால் ராஜகுமாரன் வீட்டில் பாத்திரம் விளக்கும் சத்தம் கேட்டு என் குதிரையின் போர்வை அழுக்காக உள்ளது, அதை துவைத்து தருவாயா என்று கேட்டார். இதை கேட்டு செங்கி துவைக்க அருவருப்பப்பட்டு அந்த அழுக்கு போர்வையை துவைக்க அதை கரி முகத்தில் பூசியிருக்கும் சகோதரி தர்மாவிடம் துவைத்து தரும்படி சொன்னாள். தர்மா வெளியில் கை நீட்டி போர்வையை கேட்டாள். மற்றொரு பெண் இருப்பதை அறிந்த ராஜகுமாரன் அவள் அழகிய சிவந்த கைகளை கண்டு அவளை பார்க்க ஆசைப்பட்டார். அவள் துவைத்து கொடுத்த போர்வையை வாங்கும் போது அவள் கரி பூசிய முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்து சொம்பில் உள்ள தண்ணீரை அவள் முகத்தில் தெளித்த போது அவளின் அழகிய முகம் தெரிந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தர்மா உடனே சன்னலை மூடிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள். ராஜகுமாரன் அவள் அழகில் மயங்கி அவளை மீண்டும் பார்க்க ஆசைப்பட்டார். ராஜகுமாரன் தன்னை தான் விரும்புவதாக நினைத்து செங்கி சன்னலை திறந்து ராஜகுமாரனை வைத்த கண் மாறாமல் பார்த்து கொண்டிருந்தாள். ராஜகுமாரனை திருமணம் செய்ய ஆசைப்பட்டாள். ராஜகுமாரன் தன்னை தான் விரும்புகிறான் என்று நினைத்து கற்பனை செய்து சந்தோஷப்பட்டாள். எனவே கரி பூசிய முகத்தோடு இருக்கும் தர்மாவை ராஜகுமாரன் வெறுத்து தன்னை திருமணம் செய்து கொள்வான் என்று நினைத்தாள். ராஜகுமாரன் மந்திரி குமாரனும் பிறகு தங்கள் குதிரையில் அரண்மனை திரும்பினார்கள். அரண்மனை வந்த பிறகு ராஜகுமாரன் தர்மா நினைவாக இருந்தான். தர்மாவை மணம் முடிக்க ஆசைப்பட்டார். சில நாட்கள் கடந்தன. குழந்தைகளே, நண்பர்களே, இந்த கதையின் வரும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் கதையின் அடுத்த வரும் வீடியோவில் தொடரும்.